வணக்கம். தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. காட்டுப்பள்ளிக்குப்பம் கிராமத்தில் மீனவர்கள் தேர்தல் புறக்கணிப்பு. தனியார் நிறுவனங்களில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 9 தொழிலாளர்களை மீண்டும் பணியமர்த்த வலியுறுத்தி கருப்பு கொடிகளை கட்டி தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த காட்டுப்பள்ளியில் எல்&டி கப்பல் கட்டும் தளம், அதானி துறைமுகம் மற்றும் எம்எஃப்எஃப் ஆகிய தனியார் நிறுவனங்கள் அமைந்தபோது அப்பகுதியில் வசித்த 140 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது. கடந்த 2016 காட்டுப்பள்ளியில் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக மீஞ்சூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டது. இதில் இந்த நிறுவனங்களில் பணிபுரிந்த 9 பேரும் வழக்கில் சேர்க்கப்பட்டதால் அவர்களை தனியார் நிறுவனங்கள் பணி நீக்கம் செய்தது. காட்டுப்பள்ளி கிராமத்தில் நடந்த மோதல் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணையில் இருதரப்பும் சமரசம் ஆனதால் 2018 வழக்கு முடிவுக்கு வந்தது. குற்ற வழக்குகள் முடிவுற்ற நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என காட்டுப்பள்ளி மீனவர்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வந்தனர். இந்நிலையில் காட்டுப்பள்ளி கிராம மக்கள் கருப்பு கொடிகளை கட்டி இன்று வாக்களிக்க செல்லாமல் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணித்துள்ளனர். கிராமத்தில் 353 வாக்காளர்கள் உள்ள நிலையில் 9 தொழிலாளர்களை மீண்டும் பணியமர்த்த அரசு உத்தரவிட்டும் அதை நிறைவேற்றாத தனியார் நிறுவனங்களை கண்டித்தும் மீண்டும் பணி வழங்கிட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தேர்தலை புறக்கணித்துள்ளனர்.